அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தாலும் நன்றி சொல்வோம். தந்தை, மகன், தூய ஆவி மூவரின் நாமத்துக்கு தோத்திரப்பலி சொல்வோம். அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு மன அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 30 இறை வார்த்தை 1-5 முடிய. தன் மகனிடம் அன்பு கொண்டிருக்கும் தந்தை அவனை இடைவிடாது தண்டிப்பார். அப்போது அவர் தம் இறுதி நாட்களில் மகிழ்வோடு இருப்பார். தம் மகனை நன்னெறியில் பயிற்றுவிப்பவர் அவனால் நன்மை அடைவார். தமக்கு அறிமுகமானவர்களிடையே அவனை பற்றி பெருமைப்படுவார். தம் மகனுக்கு கல்வி புகட்டும் தந்தை எதிரியை பொறாமை அடைய செய்கிறார். தம் நண்பர்கள் முன் அவன் பொருட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். அவனுடைய தந்தை இறந்தும் இரவாதர் போல் ஆவார். ஏனெனில் தாம் போன்றவனை தமக்கு பின் விட்டு சென்றுள்ளார். தாம் வாழ்ந்தபோது தந்தை மகனை பார்த்தார், மகிழ்ந்தார். தாம் இறப்பிலும் அவர் வருத்தப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். இது நல்ல இறைவார்த்தை இல்லையா? நம் பிள்ளைகளை, ஆணோ பெண்ணோ, நம்ம பிள்ளைகளை வளர்க்கும்போது அவர்கள் செய்கின்ற தப்பை உடனுக்குடன் நாம் கண்டிக்கும் போது அதில் ஒரு நிறைவான இருக்குது. அப்போ அந்த கண்டிக்கும் போது நம்ம கண்டிக்கிறோம், ஆனால் நமக்கு இறைவார்த்தை கொடுப்பது தண்டிப்பது அப்படின்னு கொடுத்துருக்குது இல்லையா? அப்போ அந்த கண்டித்து அவனை திருத்தும் போது, அவளை திருத்தும் போது, பெண்ணோ ஆணோ பிள்ளைகளை நாம் திருத்தும் போது நல்ல பேர் கிடைக்கிறது. கல்வியில் நல்ல முதன்மையான கல்வி பெற்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிறார்கள். வெளியிடங்களில் அதை பற்றி பெருமையாக பேச முடிகிறது இல்லையா? அந்த பெருமையாக பேசும்போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கிறது இல்லையா? அந்த ஆசீர் தான் நமக்கு ஒரு நிறைவை தருகிறது. அப்போ பிள்ளைகளால் தந்தை இறந்தாலும் தாம் இறக்கும் முன்பு தன் மகனையோ மகளையோ பற்றி கவலைப்படவில்லை. எதுக்குன்னா நல்ல பயிற்றுவித்திருக்கு, அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து நல்ல வழியில் வாழ்வதற்கு வழி நடப்பதற்குண்டான ஆற்றலையும் வழியும் கொடுத்துருக்கிறார் அவர் தந்தை. அப்போது அவரை நம்ம விட்டுட்டு போகிறோமே நம்ம பிள்ளைகள் அப்படின்னு கவலைப்படுவாரா? இல்லை, அவரே அந்த இடத்தில் இருப்பது போல் மகிழ்கிறார். அப்போ பாருங்கள், தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து திருத்தும் போது வேண்டான் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் தான் இறைவனும் நாம் தவறு செய்யும் போது, நம்மளை கண்டிக்கும் போதோ தண்டிக்கும் போதோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கிறது இல்லையா? அப்போ நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நாம் என்ன தவறுகள், சிறு சிறு தவறுகள் செய்திருந்தாலும் அதிலிருந்து நாம் நிறைவாக தப்பித்து விடுவோம். இனிமேல் இந்த தவறு வேண்டாம் என்று. அப்போது நாம் இறைவனுடைய நாமத்திற்கு பெருமை சேர்ப்போம். தந்தை தன் மகனை கண்டித்து திருத்தி அவன் மூலமாக பெற்றோர்கள் பெருமைப்படும் போது நம்மை பயிற்றுவிக்கிற இறைவன் நாம் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டி நம்மளை கண்டிக்கும் போது தண்டிக்கும் போது நாம் திருந்தி வாழும்போது இறைவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிறோமா? அதான், நாம் இறைவனுக்கு மகிமை சேர்ப்பவர்களாக இருக்கிறோமா? இல்லை, மகிமை சேர்க்காதவர்களாக இருக்கிறோமா? சிந்திப்போமா? வாழும் வல்லலே இறைவா, ஆமாண்டவரே, எது நடந்தாலும் நன்றி சொல்லுகின்ற நாவை மட்டும் தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட இணைந்து நடக்கவும் உம்முடைய நாமத்தை எல்லா பக்கமும் மகிமைப்படுத்தவும் எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் பயிற்றுவிக்கின்ற அனைத்திலுமே நாங்கள் திறம்பட செயல்படும்படி தேவரீர் ஆசீர்வதியும். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய கருத்துக்குள்ளே இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாமே நீர்தான் எங்களுக்கு அனைத்துமே ஞானம், நுண்ணறிவு, நுண்மதி, விவேகம் அனைத்து எங்களுக்கு தந்து நீர் எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எந்நிலையிலும் நாங்கள் உம்மை பின்பற்றி நடப்பதற்குண்டான ஆற்றலையும் வலிமையும் தரப்போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.